சேயோன் கன்விலினியம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிற பேரில் யூனிட் 6க்கான டெஸ்ட் பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கு 5வது டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதற்கான கேள்வி பதில் அதற்கான விடைகளை இந்த சற்று நேரத்தில் பார்ப்போம். ஸோ ஆலப்போரான் தமிழன் அப்படிங்கிற தேர்வு நடந்து போயிருக்கு. இதே டைமில் தமிழர்களே ஆளப்போவது யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ தேர்தல் ரிசல்ட்டு இந்த வட்டம் தேர்தல் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போச்சு. ஸோ தேர்தல் முடிவு வெளிவர இந்த டயத்தினால தேர்தல் சம்மந்தமான ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கேன். மாநிலத்தில் தேர்தல்கள், அதாவது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் தேர்தலை நடத்துவது யார்? ஆணையரா, அதிகாரியா? சரியான விடையை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ விடைகளை பார்க்க போவோம். ஸோ ஏற்கனவே இன்னைக்கு எழுதின டாபிக் சம்மந்தமாக ஏற்கனவே டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள். இது போக இதுக்கு மூணுக்கும் தனித்தனியாக 30 கேள்விகளை நீ கேள்வி எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ரிவிஷன் டெஸ்டாக தான் இன்னைக்கு எழுதியிருப்பீங்க. ஸோ 50 கேள்விகள் எழுதியிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் கான விடைகளும் இப்போ பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி, சிலப்பதிகார வரி அல்லாதவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இது சிலப்பதிகார வரி இல்லை, அதான் கேள்வி. ஸோ 4த்துலேயே என்ன ஒற்றுமை? 4மே மதுரையே சிறப்பிட்டு கூறும் வரிகள் தான். ஸோ 4 வரிகளுமே ஒவ்வொரு விதமாக மதுரையை சிறப்பிட்டு கூறும். இதில் எது சிலப்பதிகார வரி அல்லாதது? ஒரே ஒரு பாடல் வரி மட்டும் சிலப்பதிகார வரி இல்லை. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓங்கு சீர் மதுரை, இதுவும் சிலப்பதிகார வரி, சரிதான். அதுக்கப்புறம் தென்தமிழ் நன்னாட்டின் தீதிர் மதுரை, இதுவும் சரிதான். ஸோ லாஸ்ட்ல 17 வரியாய் பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர், இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் சி, இதுதான் சிலப்பதிகார வரி அல்ல. தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபில் மகிழ்நிலை மருகின் மதுரை. ஸோ அப்பனா இது என்ன பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுபானாட்டு பாடல் வரி. நல்லூர் நத்தத்தினார் எழுதிய சிறுபானாட்டு பாடல் வரினா தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழ்நிலை மருகின் மதுரை. ஸோ மதுரையை பற்றி நிறைய வரிகள் சிறப்பித்து கூடுவாங்க. ஸோ இந்த வரிகளை மட்டும் பார்த்து எழுதிக்கிட்டா பெரும்பாலும் சிலப்பதிகாரத்துக்கு தான் இளங்கோடியில் அதிக வரிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ்நிலை பெற்ற தாங்கர் மரபின் மகிழ்நிலை மருகின் மதுரை. ஸோ இது மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஸோ இது சிலப்பதிகார வரியில்னு தெரிஞ்சிட்டாலே மற்ற வரிகளை ஈஸியாக கனெக்ட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? ஸோ வாங்க அடுத்து 2வது கேள்வியில் போகும். மூவேந்தர்களில் ஒருவரான பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் தவறானது எது? ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சங்க காலத்துல இருந்த மூவேந்தர்கள் சேரர்கள் ஒரு விதமாக பட்டமாகவும் சோழர்கள் பாண்டியர்கள் அவங்களுக்கு தனித்தனியா பட்டங்களை சூட்டி கொண்டாங்க. சில மூவேந்தர்கள் பாண்டிய சூட்டி கொண்ட பட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மாறன். ஸோ மாறன்கிறது பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டம் தான், அது சரிதான். வழுதி, இதுவும் பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டம் தான், சரிதான். ஸோ செலியன், இதுவும் சரிதான். அப்போ தவறானது ஆதவன். ஸோ ஆதவன் யாரு சூட்டி கொண்ட பட்டங்கன்னா சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டம். சேரர்கள் ஆதவன், கொட்டுவன், இரும்புரை, வானவன் அப்படிங்கிற பட்டத்தையும், சோழர்கள் சென்னி, செம்பி, கிள்ளி, வளவன் அப்படிங்கிற பட்டத்தையும் சூட்டிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஒரு முக்கியமான ஏரியா தான் இது. எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆராப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலே இருக்கு. சரி, அடுத்த கேள்வி போவோம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது சங்கம் ஆதரித்த புலவர்கள், ஆதரித்த அரசர்கள், புலவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கரெக்டா இருக்கு, எதெல்லாம் தவறா இருக்குங்கிற மாதிரி தான் கேள்வி. ஸோ பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதற்சங்கம் ஆதரித்த அரசர்கள் எதுலேருந்து எது வரைக்கும்னா காய்ச்சின வழி முதல் கடுங்கோ வரைக்கும். ஸோ இதுவும் சரிதான். புலவர்கள் 549, இதுவும் சரிதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. இடைச்சங்கம் வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை ஆதரித்த புலவர்கள் 59. ஸோ இதுவும் சரிதான், இதுவும் சரிதான்.
மூன்றாவது கடைச்சிங்கம் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவெழுதி, இது சரிதான். கடைச்சங்கத்தில் இருந்த புலவர் எண்ணிக்கை 49, இதுவும் சரிதான். ஸோ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, தவறான கூற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா தவறான கூற்று வந்து 3மே சரியா இருக்கால, ஆன்சர் வந்து டி தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க 1, 2, 3 கொடுத்துருவீங்க. எப்பவுமே ஒரு கேள்வி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உள்ள டாட்ல இருந்து, ஸோ இங்க ஆரம்பிக்குதா, இந்த புள்ளியில இருந்து அந்த புள்ளி வரைக்கும் எப்ப கேள்வி முடியும், ஸோ இங்க வரைக்கும் வந்து இந்த புள்ளி வரைக்கும் தெளிவா வாஸ்து பார்த்து பதில் அளிக்கணும். ஸோ அப்போனா தான் நம்ம எந்த தவறுமே விட மாட்டோம். இதில் வந்து மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ என்ன கொஸ்டின்னா, திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் விருதை பத்தி கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கான விடையை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1971 தமிழ்நாடு அரசின் நாட்குறிப்பில் திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது கொடுத்துருக்காங்க. சரிதான். 1971 திருவள்ளுவர் ஆண்டே வந்து நடைமுறை கொண்டு இருப்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டுன்னு எப்போ ஆரம்பிக்குது, தை 1. ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. ரெண்டாவது, திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுவும் சரிதான். திருவள்ளுவர் தினம் வந்து தை 2ஆம் நாள் தான் கொண்டாடப்படுகிறது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், 1986 அன்று திருவள்ளுவர் விருதை பெற்றவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். முதல் திருவள்ளுவர் விருதை பெற்றவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார் தான். எப்போனா 1986 பெற்றிருப்பாரு. சரிதான். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வச்சிருப்பாங்க உங்களுக்கு தோணும், திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். இந்த தை 2ஆம் நாள்ல தான் திருவள்ளுவர் விருதும் தமிழக அரசு வந்து யாரெல்லாம் சிறப்பிச்சு திருக்குறள் சம்பந்தமாக திருவள்ளுவர் சம்பந்தமாக உரையோ மாநாடோ நடத்தி சிறப்பிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து விருது வந்து கொடுப்பாங்க. ஸோ திருவள்ளுவர் எப்போ கொடுக்குறாங்கன்னா தை 2ஆம் நாள் தான். ஸோ இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட், 2020 ஆண்டிற்கான, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், 2026 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை பெற்றவர் மூபே சத்தியவேல் முருகனார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஸோ ஆன்சர் என்ன வரும், 4மே சரியாத்தான் இருக்கு. 1971 தமிழ்நாடு அரசு நாட்குறிப்பு திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது, இதுவும் சரிதான். திருவள்ளுவர் தினம் வந்து தை 2ஆம் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுவும் சரிதான். 1986 முதல் திருவள்ளுவரை பெற்றவர் குன்றக்குடி, அதுவும் சரிதான். இப்போ 2026 திருவள்ளுவர் பெற்றவர் வந்து சத்திவேல் முருகனார், இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த பொறுத்துக வந்துன்னா, தொல்லியல் துறை சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து புது இடங்கள்லாம் தொல்லியல் ஆய்வு வந்து நடந்துக்கிட்டு வருது. ஸோ அங்கே கிடைச்ச முக்கியமான யூனிக்கான பொருட்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் யூனிக்கான பொருட்கள் இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு மேட்ச் பண்ண சொல்லி தான் இந்த கேள்வி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது சங்கு பதக்கம் எங்கே கிடைச்சிருக்குன்னா வெம்பக்கோட்டையில் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1. ஸோ சங்குலேயே பதக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தியாசமா இருக்கு. நம்ம வெள்ளி பதக்கம் தங்க பதக்கம் பார்ப்போம், அதே மாதிரி சங்குல வந்து பதக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க இருக்குன்னா வெம்பக்கோட்டையில. அதே மாதிரி இரும்பு உருக்கு மாலை ரீசெண்ட் டேஸ்ல எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா சிவகலையில தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரெண்டாவதுக்கு 2 தான். ஸோ முதல் பாறை ஓவியம், மிக பழமையான முதல் பாறை ஓவியம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னா மல்லப்பாடி, ஆன்சர் வந்து 4. ஸோ 5000 குறியீடுகளுடைய பானைகள். ஸோ 5000 குறியீடுல மிக பழமையான பானைகள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டுனா துலுக்கர்பட்டி. ஸோ 1, 2, 4, 3 ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆன்சர் பி. ஸோ அதே மாதிரி தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. ஸோ வெம்பக்கோட்டைனா இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், சிவகலைனா தூத்துக்குடி, துலுக்கர்பட்டினா திருநெல்வேலி, அதே மல்லப்பாடினா கிருஷ்ணகிரி. ஸோ அதாவது இந்த தொல்லியல் சம்பந்தமான ஆய்வு நடக்கும்போது எப்படி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான பொருட்கள், ஸோ அதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்கணும். அது போக அது அந்த ஊரெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, முக்கியமா இந்த 2 பேஸ் பண்ணி தான் கேள்வியில வந்து மாறி மாறி கேட்டுக்கிருக்காங்க. ஸோ நம்மளால ரொம்ப படிக்க முடியாதனால அட்லீஸ்ட் இதையாச்சும் படிச்சிடணும்.
ஸோ வெம்பக்கோட்டைனா எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுல எந்த முக்கியமான பொருள் இப்போ ரீசெண்ட் டேஸாக கண்டுபிடிச்சாங்க, சங்கு பதக்கம். ஸோ அதே மாதிரி சிவகலைனா எங்க இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு. ஸோ அது முக்கியமான பொருள் வந்து என்ன கிடைச்சிருக்காங்க, இரும்பு உருக்காலை. ஸோ இது மாதிரி மட்டும் படிச்சா கூட வந்து நம்ம வந்து கேள்வி வந்து போடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நடந்த குரூப் 4 கொஸ்டின்லையும் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா பிளேஸும் அதோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ முழுமையா நம்ம தொழில் சார்ந்த பத்தி ரொம்ப டீப்பா படிக்கிறதுனாலும் இப்படி படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு வந்து மதிப்பெண்கள் போடுற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சரி வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி, 6வது கேள்வி. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க இருக்காங்க? ஆன்சர் வந்து கியாபே விஸ்வநாதன். ஸோ இவரை பத்தி நம்ம தமிழ் நூல்லையும் பழைய 8ஆம் வகுப்பு நூலில் பத்தி ஒரே ஒரு லைன்ல வந்து படிச்சிருப்போம். வள்ளுவரை பத்தியும் திருக்குறளை பத்தியும் வந்து பெருமிச்சம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருவள்ளுவர் தோன்றிவிடாவிட்டால் தமிழன் என்ற இனமும், திருக்குறள் தோன்றிவிடாவிட்டால் தமிழ் மொழி என்ற மொழியும் இருந்திருப்பதா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறனால தான் தமிழும் தமிழன் இருக்கிறதாவே உலகத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரும் கேட்டாலும் கியாபே விஸ்வநாதன். ஸோ அந்த வரியை வந்து 8ஆப்பு பழைய தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கு. ஸோ இப்ப வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் தான் கியாபே விஸ்வநாதன். இப்போ லாஸ்டா நடந்த 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? ஸோ அங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். திருவள்ளுவர் உருவத்தினை முதலாக ஓவியம் வரைந்தவர் யார்? இதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேண்டமா கேட்டது. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து வள்ளுவர் போட்டோ வந்து இருக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வள்ளுவர் படத்தை வந்தது யாரும் கூட கேட்கலாண்டா அப்படின்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணி வச்சு பார்க்கும்போது அப்படி பார்த்து படிச்சதான் இந்த கேள்வி. கரெக்டான பார்க்கும்போது குரூப் 4லையும் இப்போ லாஸ்டா நடந்த குரூப் 4லையும் வந்து கேட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னா வேணுகோபால் சர்மா. திருவள்ளுவர் உருவத்தையும் முதலாம் ஓவியம் வந்தோம்னா வேணுகோபால் சர்மா. அதே மாதிரி பாரதியார் ஓவியத்தையும் ஒருத்தர் வந்து ஓவியம் வந்து வரைஞ்சிருப்பார். ஸோ இப்ப பார்க்கோம்ல முண்டாசு கவி பாரதி, ரௌத்திர முகத்தோட ஒரு கோபம் நிறைந்த ஒரு பாரதி, முண்டாசு கட்டினா பாரதி பார்க்க முடியாது. ஸோ அது ஆக்சுவலா அவர் போட்டோ கிடையாது, மறைந்த போட்டோ தான். ஸோ அவர் போட்டோவை வரைஞ்சவர் யாருன்னா பாஷ்யம். ஆரிய பாஷ்யம். ஸோ திருவள்ளுவர் உருவத்தை வரைஞ்சவர் வேணுகோபால் சர்மா. ஸோ அடுத்த கேள்வியில் வந்து பாரதியார் உருவத்தை வரைஞ்சவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஆரிய என்கிற பாஷ்யம். இந்த ஆரிய என்கிற பாஷ்யம் வந்து ஐனம்ல வந்து பார்ப்பீங்க. இவர் யாருன்னா, எப்படி ராவி நேர்கில முதலா ஜவஹர்லால் நேரு கொடியேற்றினாரோ அதே மாதிரி ஆரிய பாஷ்யம் வந்து சார்ஜ்கோட்டையில் 1932 ஜனவரி 26 ஃபர்ஸ்ட் சென்னை மாநிலத்தில் கொடியேற்றினவர் யாருன்னா சார்ஜ்கோட்டையில் கொடியேற்றின யாருன்னா ஆரிய பாஷ்யம். அவர் தான் பாரதியாரோட உருவத்தையும் வரைஞ்சவர். ஓகேவா? ஸோ அங்கே அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களுக்கும் கோவில்களுக்கும் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ யுனெஸ்கோவால் ஒரு சில இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி உலக அளவிலும் சரி ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பாரம்பரிய சின்னமா அறிவிச்சு அந்த இடத்த மட்டும் தனி கவனம் செலுத்தி வந்து பாதுகாத்து வராங்க. ஸோ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இதுவும் முக்கியமான ஏரியா தான். கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்போ அங்கீகரிச்சாங்க, எப்போ சொன்னாங்கங்கிற மாதிரி கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டு வரத்தான் செய்யறாங்க. ஸோ அதன்படி மாமல்லபுரத்தை எப்போ யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருப்பாங்கன்னா 1984 வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாமல்லபுரம் மட்டும் இல்லை, தாஜ்மஹாலுக்கு பார்க்கணும், அதே மாதிரி என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கோ அதெல்லாம் எப்பப்போ யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா அறிவிச்சுங்கிறத பார்த்து எழுதி வச்சுக்கணும். அது முக்கியமானது. ஓகேவா? ஸோ அங்கே அடுத்தது பார்ப்போம். 9வது கேள்வி என்னன்னா பட்டயங்களும் செப்பேடுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பட்டயம் யாருடைய அரசியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை இணைகள் வந்து சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றா வந்து பார்ப்போம். ஸோ அன்பில் பட்டயங்கிறது சுந்தர சோழன், அது சரியானது தான். லேடன் பட்டயம் ராஜராஜ சோழன், அதுவும் சரியானது தான். சிவகாசி செப்பேடு வீரபாண்டியன், அதுவும் சரியானது தான். ஸோ தவறானதுன்னா கரந்தை செப்பேடு, அது யாருடையதுன்னா குலோத்துங்க சோழன் கிடையாது, ராஜேந்திர சோழன். ஸோ சரியான இணையத்தினா 3 இணைகள். ஸோ ஆப்ஷன் பாம்பே. ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள் யாருடைய காலத்து நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து சி, களப்பிரர்கள். ஸோ
ஒரு சில அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க களப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலம். ஸோ அது வந்து முற்றிலும் தவறானது. அது புனையப்பட்ட ஒன்றா. மிக மிகச்சிறந்த நூல்களும் படைப்புகளும் வந்து அவர்கள் காலத்துல வந்து அதிகமா வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ திருக்குறள் போன்ற 17 கீழ்க்கணக்கு நூல்கள் நிறைய நூல்கள் வந்து உருவானது என்னன்னா களப்பிரர் காலத்துல. அது போக சமணமும் பௌத்தமும் செலுத்துவங்கியதும் களப்பிரர் காலத்துல தான். ஸோ ஏற்கனவே நிறையவே சொல்ற மாதிரி களப்பிரர் காலங்கிறது இருண்ட காலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறானது, புனையப்பட்ட ஒன்று. ஸோ திருக்குறள் யாருடைய காலத்துல இருந்தா களப்பிரர் காலத்துல இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இது. சிவாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ 11வது கேள்வி, சங்ககால மன்னர் கரிகாலம் பற்றிய கூற்றுகளை வந்து தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்னது, டெல்டா மாவட்டங்கள் நீர்ப்பாசனக்கு உதவும் வகையில் கல்லணை வந்து கட்டினார். இப்பயும் பயன்பாட்டுகள் இருக்க திருச்சி மாவட்டத்தில் இருக்க கல்லணையை கட்டினவர் யாருன்னா கரிகாலன். அது சரிதான். அதே மாதிரி வெண்ணிக்காலடி போரில் சேரர் பாண்டியர் மற்றும் 11 வேலிகளின் கூட்டுப்படையை வென்றவர் யாருன்னா கரிகாலன் தான். அதுவும் சரிதான். யாராருன்னா சேரர்கள் பாண்டியர்கள் சேர்ந்து வந்து அது போக 11 வேலியர்கள் அவர்களுடைய சேர்ந்து கூட்டுப்படையையும் ஒரு ஆளா நின்று ஜெயிச்சிருப்பாரு வெண்ணிங்கிற இடத்துல. இதுவும் சரிதான். அதுக்கப்புறம் ஏலிசை வல்லான் யாழ் மீட்டுவரில் ஒரு சிறந்த விளங்கியதால இவரை வந்து ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ அப்புறம் தவறான ஸ்டேட்மெண்ட் இருந்தா தலையானங்காலம். தலையாங்காலத்தை சேரர் 5 வேலியர்கள், இங்க பாண்டியர்கள் கொடுத்துருக்கு. ஸோ பாண்டியர்களின் கூட்டுப்படையை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கரிகாலன் கிடையாது. தலையாங்காலத்தில் வெற்றி பற்றியானா தலையாங்காலத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பான்னா 5 வேலியர்கள், பாண்டியர்கள் கிடையாது, சோழர்கள். சேரர் 5 வேலியர்கள் மற்றும் சோழர்களோட கூட்டுப்படையை வென்றவர் யாருன்னா தலையாங்காலத்தை சேர்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். தலையாங்காலம் தான் பாண்டிய நெடுஞ்செழியன். அதே மாதிரி வெண்ணிக்காலடினா இங்க கரிகாலன். என்ன ஒரு டிஃபரெண்ட்னா இங்க 11 வேலியர்கள், அங்க 5 வேலியர்கள். பிளேஸ் மட்டும்தான். அங்க தலையாங்காலம் தான் தலையாங்காலத்தை சேர்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். வெண்ணிக்காலடினா கரிகாலன், அங்க 5 வேலியர்கள், இங்க வந்து 11 வேலியர்கள். அவ்வளவு ரொம்ப வித்தியாசம். ஸோ இது ரெண்டுமே ஒரு முக்கியமான கேள்விகள் தான், அடிக்கடி எடுத்தாளப்பட்ட கேள்விகள் தான் இது. ஸோ அடுத்த கேள்விகள் பார்ப்போம். 12வது கேள்வி, மாச்சின் பெரியாரை வியத்தலும் நிலைமை, சிறியாரை இகழ்தல் அதனினும் நிலைமை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொருள்னா, ஸோ ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்களே அதுக்காண்டி ஆகா ஓஹோ நீங்க பெரியாள அப்படின்னு சொல்றதும் தப்பு தான். அதே மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை, ஒரு எளிமையான மனுஷனை உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி அப்படி இகழ்றதும் தவறுதான். ஸோ ஆல்மோஸ்ட்ல ஒரு சமத்துவத்தை வந்து பேசியிருக்கு. எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்ணுங்க, ஒரே ஓல ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இது எந்த நூல், எந்த சங்ககால நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறநானூறு. சரியான விட வந்து புறநானூறு. ஸோ யார் சொல்லியிருப்பானா, ஏற்கனவே நம்மளுக்கு ஃபெமிலியா தெரிஞ்ச யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு சொன்ன கணியன். கணியன் பூங்குன்றனார் தான் இந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பாரு. யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு அவர் பாடல் வரி ஆரம்பிக்கும். கடைசி வரை வந்து மாச்சின் பெரியாரை வியழ்த்திலும் இளமை, சிறியாரை இகழ்த்திலும் இளமை, யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாரும் நம்ம நாடா, எல்லாருமே நம்ம ஊர் தான் அப்படின்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்ல வந்து இந்த வரியில வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேமிலியான வரி அந்த வரி வந்து தெரியும். ஸோ கடைசி வரி வந்து எடுத்து கேட்க வந்து வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ ஏன்னா இப்போ அடிக்கடி சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து யாதும் ஊரே யாவலும் கேள்வி அந்த மாதிரி கேள்வி வந்து எடுத்து அழிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற நம்ம வந்து எளிமையா போட்டு சொல்லி அந்த பாடல் வழியில மொத்த பாடல்கள் கடைசி வந்து இருந்து கேட்கலாம். மாச்சியின் பெரியாரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனேனும் இளமை. அது சொன்னவரும் கண்ணியன் பூங்குன்றனாரும் அதே பாடல் வரி தான். எந்த நூல்னா புறநானூறு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸோ டேஸ் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. என்ன சார் இது தமிழ் உள்ள கேள்விகளை வந்து இங்க வந்து கேட்டு வச்சிருக்கீங்கன்னா, ஸோ எத்திக்ஸ்ல வந்து சமயம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த டாபிக்ல வந்து எத்திக் புக்ல வந்து இந்த கேள்வி வந்து இருந்துச்சு. ஸோ பழமொழிகள்னால நம்ம தமிழ்ல கேட்பாங்கனாலும் ஸ்கிப் பண்ண முடியாது, எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து கேட்கலாம். பொதுவாகவே பழமொழியும் பார்க்கும்போது அதை வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ எது ரைமிங்காக வருதோ எடுத்து போட்டணும். பெரும்பாலும் அப்படித்தான் பழமொழியில் வந்து இருக்கும். ஸோ இது எது ரைமிங்காக வரும்னு ஆப்ஷன் வந்து பார்க்கணும். டேஸ் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், குளமில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், இதுவும் ஒரு மாத்தாவது. குடிகள் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், சரம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்.
ஸோ நீங்க வந்து அறம், தமிழர்கள், ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. சும்மா எளிமையா வந்து பார்த்துட்டு வந்து போயிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண நீங்க அறத்தை தான் ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த மூணுக்குள்ள தான் யோசித்து பார்க்கும்போது எது சரியா போகுதுன்னா கோயில் தான். ஸோ கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றுதான் பழமொழி. ஸோ ஆப்ஷன் வந்து சி. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். பொறுத்து கேட்டிருக்காங்க நூல்களும் நூல் ஆசிரியர்களும். ஸோ இது மாதிரி கேள்விகளும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த இலக்கியங்களை எங்கேருந்து படிக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற தமிழ் புத்தகத்துல 6ஆப்புலேருந்து 12ஆப் வரைக்கும் என்ன நூல்கள் நூலாசிரியர்களாக இருப்பாங்க. ஸோ அதை படித்தா தான் இது ஓரளவுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பழைய மாணவர்கள் பழைய சிலபஸை படித்த மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கலாம். புதுசாக படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஒருக்க படித்து முடிச்சோம்னா ரொம்ப எளிமை தான். ஸோ வாங்க மேட்சில் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியன். அதே மாதிரி ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூறு எழுதியவர் யாருன்னா வண்ணதாசன். சில நேரங்களில் சில மனிதர்கள் இது யாருன்னா ஜெயகாந்தன். ஸோ 4. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யாருன்னா மேத்தா. ஸோ ஆன்சர் என்னது 2, 1, 4, 3 எதில் இருக்கு? ஆப்ஷன் பாம்பே. ஸோ சரியான விடை வந்து பாம்பே. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி, ஏற்கனவே வந்து தேர்தல் சம்பந்தமா ஒரு கேள்வி கிடைந்தோம். இல்லை என்ன கேள்வினா, இந்த எல்லா நூல்களுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸோ எல்லா நூலும் ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆன ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்ப்போம். திருக்குறள் சம்பந்தமான ஒரு கேள்வி, யாருடைய செல்வம் நினைக்கப்படும்? ஸோ யாருடைய செல்வம் நினைத்து ஆராயப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா பொறாமை உடைய பொறாமை உடையவனோட செல்வம் தான் நினைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், பொறாமை அற்றவன் அல்லது ஒழுக்கம் மற்றவன் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து போகும். ஆனால் சரியான விடை என்னன்னா பொறாமை உடையவன். இதுக்கான குறள் என்ன குறள்னா அவ்வியான் நெஞ்சத்து. அவ்வியான் நெஞ்சத்தான். ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஸோ இந்த குறளிலிருந்து எடுத்து ஆளப்பட்ட கேள்விதான் அது. பெரும்பாலும் திருக்குறள் சம்பந்தமா எந்த மாதிரி கேள்விகள் கேட்காங்கன்னா, ஸோ அது பொருள் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருந்தாரு அது மாதிரி கேள்விகள் தான் ஜிஎஸ்ல வந்து கேட்காங்க. ஸோ குறளும் அதுக்கான சரியான பொருளையும் படிச்சு வச்சா தான் திருக்குறள் சம்பந்தமா கேள்வி கேட்கும்போது வந்து போட முடியும். ஸோ திருக்குறளையும் படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. ஸோ அது என்ன முறைனா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே ஒரு குறள் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் குறளை வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அடுத்து பொருளை வந்து ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வியான் நெஞ்சத்து ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இது பொருள் என்னன்னா, பொறாமை உடையவனோட செல்வமும் பொறாமை அற்றவனோட வறுமையும் வந்து ஆராயப்படும். எதுக்கு இவங்க இது வந்துச்சு அப்படின்னு சான்றோர்கள் ஆராயப்படும். இதுதான் மீனிங். ஸோ இது எப்படி குறள்ல இருந்து எடுக்கலாம்னா, அவ்வியான் நெஞ்சத்தான். ஸோ அவ்வியான்னா பொறாமை உடையவன், பொறாமை மனம் கொண்டவன். ஸோ அதான் அவ்வியான் நெஞ்சத்தான். ஆக்கம்னா செல்வம். பொறாமை உடையவன், பொறாமை மனம் கொண்டவனோட செல்வமும், செவ்வியான்னா அதுக்கு ஆப்போசிட் பொறாமை அற்றவனோட கேடும் நினைக்கப்படும். ஸோ அப்படியே இருக்கா, அவ்வியான் நெஞ்சத்து ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்வியானா பொறாமை உடையவனோட பொறாமை உள்ளவனோட பொறாமை மனம் கொண்டவனோட ஆக்கமும் பொறாமை அற்றவனோட கேடும் வந்து நினைக்கப்படும். அப்படியே கரெக்டா வருதா? ஸோ இது மாதிரிலாம் வந்து திருக்குறள் வந்து படிக்கணும். ஸோ அப்படி சரியா வரல, நீங்க படிக்கிற நூல்லையோ படிக்கிற புத்தகத்திலேயோ நோட்ஸ்லயோ வந்து பொருளுக்கும் குறளுக்கும் சம்பந்தமா இல்லைன்னா டக்குன்னு கூகுள்லேயே சேட்ஜிபிட்டில அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எது கரெக்ட் ஆகுதோ அதை எடுத்து வந்து படிங்க. ஸோ இப்படி படிச்சா தான் குறள் வந்து எப்பயுமே மறைக்காது. ஸோ இப்படி படிச்சுட்டு ஒன்ஸ் திருக்குறள் வந்து நோட்ல வந்து எழுதி படிக்கணும். அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வரைக்கும் வந்து மறக்காது. ஸோ இதுதான் சரியான முறை. ஸோ ஃபர்ஸ்ட் குறளை படிக்கணும், அதுக்கான பொருளை படிக்கணும், அதுக்கப்புறம் குறள்ல இருந்து பொருளை வந்து எடுக்கணும். அவ்வியான் நெஞ்சத்தை ஆக்கும். அவ்வியானா பொறாமை உடைய மனம் கொண்டவனோட செல்வமும், செவ்வியான் பொறாமையற்றவனோட
கேடும்னா வறுமையும் நினைக்கப்படும். ஸோ அப்படியே கரெக்டா வருதா? ஸோ இப்படித்தான் குறளை வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ யாருடைய செல்வம் நினைக்கப்படும் கேட்டீங்கன்னா அவ்வியானா பொறாமை உடையவன். ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? திங்கள் தானாக ஒளி வீசவில்லை என்ற வானியல் உண்மையை கூறும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், திருக்குறள் தான். ஸோ இது என்ன திருக்குறள் வரும்னா, மாதர் முகம் போல் ஒளிவிடவில்லையேல் காதலே வாளின் மதி அப்படிங்கிற குறள் வந்து எடுத்து ஆளப்பட்ட மாதர் முகம் போல் ஒளிவிட இல்லையேல் காதலே வாலி மதி. ஸோ என்ன சொல்லுவார்னா, ஸோ திருக்குறள்ல இல்லாததுங்களே சொல்லாதவங்களேங்க மாதிரி காதலை பற்றியும் அருமையா வந்து சொல்லியிருப்பார். ஸோ மாதர்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா, மாதர் அவரோட காதலியோ அதாவது மனைவியை பற்றியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொதுவாக பெண்கள் முகம் போல, அதாவது தன் காதலி முகம் போல வந்து நீ வந்து தானா வந்து ஒளியிடல. ஸோ அப்படி நீ என் காதலி முகம் போல வந்து தானா ஒளியிட்டேன்னா உன்னையும் காதலி ரசிச்ச அளவுக்கு பிடிச்ச அளவுக்கு உன்னையும் ரசிச்சிருப்பேன், அது மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி ரொமான்டிக்கா வந்து எழுதி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ தன்னோட காதல் மனைவி வாசுகியை நினைத்து வந்து எழுதினாரா என்னன்னு தெரியல. மாதர் முகம் போல் ஒளிவிட இல்லையே காதலை வாலி மதி. ஸோ அதான் குறள். ஸோ அப்படி பார்க்கும்போது திங்கள் தானாக ஒளி வீசவில்லை அப்படின்னு வானிலை சொன்ன நூல் எதுனா திருக்குறள் தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்ப்போம், சரியான கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஓவியம் பற்றிய கூற்றுகள் அது சொன்ன நூல்கள் எதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றா பார்ப்போம். புனையா ஓவியம் கடுப்ப புனவில் அப்படின்னு சொல்லிய நூல் எதுனா நெடுநல் வாடை. சரிதான், அப்படி சொன்ன நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போதன். ஸோ அப்படி சொன்ன நூல் எதுனா மணிமேகலை தான். சரிதான். அதுக்கப்புறம் இன்னும் பல எழுத்து நிலை மண்டபங்கள் 90 சுட்டவும் சுட்டு அறுத்தவும் அப்படின்னு சொன்ன நூல் வந்து பதிற்று பற்றி கிடையாது, பரிபாடல். ஸோ சரியான கூட்டு கேட்டிருக்காங்கன்னா அப்புறம் ஆன்சர் வந்து சி, 1, 2 தான் சரி. ஸோ புனையா ஓவியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னா, வண்ணம் திட்டப்படாத புனையப்படாத ஓவியம்னா அதிகமாக புனைஞ்சிடக்கூடாது. வண்ணங்களோ எதுங்களோ தீட்டாம புனையாம நேச்சுரலா வெறும் கறிக்கட்டையை வச்சோ ஏதோ வச்சு வரைகிறதா புனையா ஓவியம். ஸோ அப்படி புனையா ஓவியம் கடுப்ப புனையெல்லாம் நடுநிலை. இப்படி இதை எப்படி எளிமையா வச்சுக்கணும்னா, ஸோ ஒரு மாதிரி பேர்ட் வாடை அடிச்சா பேர்ட் ஸ்மெல் வச்சா நம்மளுக்கு கடுப்பா இருக்குமா, ஸோ நடுநிலை வாடை கடுப்ப புனைவி. ஸோ இது ரெண்டுக்கு மட்டும் மணிமேகலே நடுநிலை வாடையை மட்டும் குழப்பம். அப்படி பார்க்கும்போது கடுப்பா இருக்கு, கெட்ட வாழை அடிச்சா கடுப்பா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனவை நடுநிலை வாடை. புனையா ஓவியம் புறம்போதுனா மணிமேகலை. ஸோ இது வந்து எழுத்து நிலை மண்டபம்னு என்ன சொல்றாங்கன்னா ஓவிய மண்டபத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ ஓவிய மண்டபத்தை பத்தி சொன்னது என்ன, பரிபாடல். ஓகேவா? ஸோ பதிற்றுப்பட்டுங்கிறது தவறு. ஸோ ஆன்சர் வந்து பரிபாடல். ஸோ அப்போ ஆன்சர் வரும் சி வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். யவனப்பிரியா என்று அழைக்கப்படும் நூல் அதாவது பொருள் எது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக தான் போட்டுருப்பீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மிளகு. ஓகேவா? ஸோ யவனர்கள் வந்து யவனர்கள் யார், கிரேக்கர்கள், ரோமானியர்கள். ஸோ யார் யவனர்கள் இதுக்கு முன்னாடி கேள்வியில் வந்து பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ யவனப்பிரியாங்கிறது எந்த பொருள் வந்து கேட்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து மிளகு தான். ஓகேவா? ஸோ யவனர்கள் வந்து அவங்க நாட்டில் வந்து தங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு ஈராக வந்து மேலே வந்து கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை வந்து அகநாவலர் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது அந்த பாடல் வரி கூட பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஸோ பொண்ணை கொண்டு வந்துட்டு அது போல கறி, இந்த இடத்துல கறின்னு என்ன எதை சொல்லுது, மிளகாத்தான். ஸோ இது ஒரு அகநானு ஒரு பாடல் வரி. பொண்ணோடு வந்து கரியோடு பேருங்கிறது அகநாடு பாடல் வரி. ஸோ பொண்ணை கொண்டு வந்து அதுக்கு ஈடாக வந்து மிளகை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கிரேக்கத்தில் வந்து ரொம்ப பற்றாக்குறையாகும். அங்கே எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூல் போடுவாங்க. எப்படி என்ன ரூல் போடுவாங்கன்னா, இதுக்கப்புறம் யாருமே இந்தியாவில வந்து மிளகை வந்து வாங்கக்கூடாது, இங்க வந்து ரொம்ப வந்து பற்றாக்குறை, தங்கம் வந்து பற்றாக்குறையாக எல்லா தங்கமும் இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி அப்போ அந்த காலத்துல ஆட்சி பண்ண மன்னரே வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு மிளகுக்கு வந்து டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யவனப்பிரியா என்று அழைக்கப்படும் பொருள் மூலிகை எதுன்னு கேட்டாங்கன்னா மிளகு தான். அடுத்த கேள்வி பார்ப்போம்.
அறநூல்களில் கூறும் அறங்களில் தலையாய அறம் அப்படி எதுன்னு திருவள்ளுவர் படி திருவள்ளுவர் கூறும் திருக்குறள் படி தலையாய அறம் எது அப்படின்னு கேட்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா பகுத்துண்ணல். ஸோ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதான் அந்த குறள். அந்த குறள்ல இருந்து எடுத்தாளப்பட்டதுதான் இந்த கேள்வி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது பகுத்துண்டு பல உயிரிகளை காப்பாற்றி. ஸோ அதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். ஸோ பகுத்துண்டு பல உயிரிகளை காப்பாற்றி நூலோர்னா அறநூல்களில் சொல்லப்படும் நூல்கள், அல்லாட்டினா அதை எழுதிய நூலர்கள் அதை பற்றி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா நூல்களில் கூடப்படும் அறங்களை தொகுத்த அறங்களில் எல்லா அறங்களையும் தொகுத்த எல்லா அறங்களிலும் தலை. ஸோ அதை ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த குறள்ல இருந்தே அப்படி இருந்து எடுத்துக்கலாம். பகுத்துண்டு பல உயிரிகளை காப்பாற்றி வாழ்றதான் அறநூல்களில், அதாவது நூலோரில் கூட போடும் தொகுக்கப்பட்ட அறங்களில் எல்லாமே தலையாய அறம். ஸோ அறநூலில் கூறும் அறங்களில் தலையாய அறம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது பகுத்துண்ணுதல். ஓகேவா? ஸோ அங்கே அடுத்த கேள்வி பார்ப்போம். 20வது கேள்வி, வள்ளுவர் கூற்றுப்படி அரசரை காப்பாற்றுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து குற்றமற்ற ஆட்சி. இக்குறள் என்ன குறள்னா, இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாட்சியும். அதாவது இறையன குடிகளை காக்கும் வையகம் எல்லாம். ஸோ இறைவிழுந்த ஆட்சி பண்ணி உலகத்தை காக்கும் வையகம் எல்லாம். ஸோ யாரை குடிக்கிறதுனா அரசரை குடிக்க. அவனை முறை காக்கும், அவன் முறையே அவனையும் ஒரு காக்கும். எதுனா முட்டாட்சியும். ஸோ குற்றம் இல்லாமல் ஆட்சி பண்ணனா அது அவனை காக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான குறள் வந்து இதான், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியும். ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு பாரதியின் பாஞ்சாலி சபதி இது எனக்கு சொன்னவர் யாருன்னு இருக்காங்க. இது சரியான ஆன்சர் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனன் தான். ஓகே, அடுத்த கேள்வியில பார்ப்போம். 22வது கேள்வி, பொருநை அருங்காட்சியகத்தை பத்தி கேள்வி வந்து கேட்டாங்க. பொருநை அருங்காட்சியகம் 2025 திருநெல்வேலி மாவட்டத்துல ரெட்டியார்பட்டியில் அமையப்பட்டது. சரிதான். ஸோ திருநெல்வேலியில ரெட்டியார்பட்டியில் 2025 இப்பதான் ரீசெண்டா டிசம்பர்ல வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுல எங்கெங்க எடுத்துக்கணும்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் திருநெல்வேலியில ரெட்டியார்பட்டிங்கிற இடத்துல பொருநை அருங்காட்சியகமா வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ஸோ தன்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எதுனா காவிரி கொடுத்துருக்காங்க. இது தவறு. தன்பொருணை எது? தாமிரபரணி. ஸோ தவறான ஆன்சர் வந்து பி 3 மட்டும்தான். ஸோ மற்றபடி பொருநை அருங்காட்சியகம் எங்கனாலும் திருநெல்வேலி 2025 டிசம்பர்ல கொண்டு வந்தது தான். ஸோ ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இந்த 3 இடங்கள்லையும் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் பொருநை அருங்காட்சியகத்துல வந்து இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டியில வந்து இருக்கு. பொருநைனா தாமிரபரணி. தவறான சிறப்பு இருக்காங்க. ஆன்சர் வந்து 3. அடுத்த பார்ப்போம். தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவான ஆண்டு எப்போன்னு கேட்காங்க. இந்திய தொழில் துறை எப்போ உருவாச்சு? ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ உருவாச்சு? 1861. ஸோ அதுல இருந்து 100 ஆண்டுகள் கழித்து வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1961. பொறுத்து கேட்டிருக்காங்க. நூல்கள், நூலாசிரியர் தான். ஸோ வழக்கம் போல வெற்றி வேட்கனை யாரு? அதிவீரராம பாண்டியன். நன்னெறினா சிவபிரகாசன். நீதிநெறி விளக்குனா குமரகுருபரர். ஸோ நல்வழினா ஔவையார். ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. ஸோ நல்வழி, நன்னெறி. ஸோ இதுக்கு மட்டும் பார்க்கணும். நல்வழினா ஔவையாரு, நன்னெறினா
சிவபிரகாசம். ஸோ இந்த 2 நூல்கள் வந்து அடிக்கடி வந்து குழப்பம் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ நன்னெறினா சிவபிரகாசம், நல் வழினா ஔவையார். வா அடுத்த கேள்வி பார்ப்போம். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க. சரியான ஆன்சர் வந்து திண்டுக்கல். ஸோ எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, பூக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு, பூக்களுக்கு ஃபேமஸ் ஆனது, அதிக விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா உலக அளவில் பார்க்கும்போது வந்து ஹாலந்து. அதே மாதிரி பூக்களுக்கு சிறப்பு பெற்று அதிகமான பூக்கள் விளைச்சல் உருவாகக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஸோ அதனால தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம்னா அது திண்டுக்கல் தான். பொருந்தாததை கண்டறிய இருக்காங்க. ஸோ நூல்கள் பேர்ல இதுல எது பொருந்தாத பார்ப்போம். இதயங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், விரல்மொழி வெளிச்சங்கள். ஸோ பொருந்தாத வந்து வணக்கம் வள்ளுவார். வணக்கம் வள்ளுவார் நூல் எழுதியவர்னா தமிழன்பன். இது மூணு எழுதிய யாருன்னா தாராபாரதி. ஸோ இதயங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், விரல்மொழி வெளிச்சங்கள், இது 3 தாராபதி. வணக்க வள்ளுவா மட்டும் இதோட தமிழன்பன். ஸோ தாராபதியோட இயற்பெயர் கூட கேட்கலாம், ஏன்னா சிலபஸ் வந்து தமிழ் சிலபஸ் வந்து இருக்காது. ஸோ தாராவை திருப்பி போட்டா இயற்பெயர் வந்து வந்துடும். என்னது? ஸோ தாரா திருப்பி போட்டா ராதா. ஸோ அவரோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். ஸோ இதையும் வந்து குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்து பார்ப்போம். மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார். இவரை பத்தி தனியாக ஒரு லெசன்லேயே 12வது தமிழ் புத்தகத்தில் வந்து இருக்கு. அதுல நிறைய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான லெசன், அந்த லெசன் வந்து படிச்சோம்னா அதுல இருந்து தான் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார். அடுத்த கேள்வி பார்ப்போம். இணையில வந்து 6000 கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறள் முப்பால் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறப்பால் 38 அதிகாரங்களும், பொருள்பால் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால் 25 அதிகாரம் வந்து இருக்கு. ஸோ இல்லை அறத்துப்பால்ல உள்ள இயல்கள், ஸோ 4 இயல் இருக்கா, அதுல உள்ள அதிகாரங்கள்ல வந்து எத்தனை வந்து சரியா வந்து பொருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இல்லறவியல் 20 அதிகாரம், இதுவும் சரிதான். துறவியல் 13 அதிகாரம், இதுவும் சரிதான். ஸோ இது ரெண்டும் தான் தவறா இருந்திருக்கு. பாயிரவியல்னா ஒரு அதிகாரம் கிடையாது, 4 அதிகாரம். ஸோ அதே மாதிரி ஊழியல்னா 4 அதிகாரம் கிடையாது, ஒரு அதிகாரம். ஸோ எத்தனை இணையம் சரியா இருக்கு? 2, 3 சரியா இருக்குன்னா அப்ப 2 இணைகள். ஆன்சர் வந்து பாம்பே. ஸோ திருக்குறளில் 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜி.இ. போப் ஆங்கிலத்தில் எப்போது மொழிபெயர்த்தாங்க இருக்காங்க. ஸோ 40 ஆண்டுகள் சுவைத்து பற்றி எப்போ மொழிபெயர்த்திருப்பான்னா 1886 வந்து மொழிபெயர்த்திருப்பார். கடைசியா சாகும்போது கூட இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கல்லறை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதிக பற்று கொண்டவர். அதிகப்படியான தமிழ் நூல்கள் வந்து உலகத்துல வெளிப்படுத்தி காட்டினவர். தமிழின் பெருமையை உலகளவு கொண்டு சேர்ந்த முக்கியமான ஆள் தான் ஜி.இ. போப். தமிழ் திருக்குறள் எப்போ மொழிபெயர்த்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1886 தான் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். ஓகே, இது ஒரு திருக்குறள் நூறாம். செருன செருக்கறுக்கும், அதாவது செருனா பகைவரோட செருக்கு அறுப்பதா வள்ளுவர் வந்து எதை சொல்லியிருக்காங்க கேட்டாங்க. ஸோ இது வந்து அறிவு, வீரம், பொறை, செல்வம் இருக்கு. நம்ம எடுத்தோன்னு நினைப்ப அறிவு தான் நினைப்போம். அது கிடையாது. ஆன்சர் வந்து செல்வம். செல்வம் தான் பகைவரோட செருக்கு. ஸோ நம்மகிட்ட காசு பணம் அதிகமாக வந்துட்டாலே போதும், பகைவர் வந்து அகமா வந்து குறைஞ்சிரும், நம்ம வந்து மட்டம் தட்டி நினைக்க மாட்டாங்க, அண்டர்எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அப்பவே வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் பற்றி எழுதியிருப்பார். ப்ராக்டிக்கலாக எழுதியிருப்பாரு, லாஜிக்கலாக எழுதியிருப்பாரு, எமோஷனலாக எழுதியிருப்பாரு. ஸோ அதனால தான் பாரதிதாசன் வந்து திருக்குறள் வந்து இல்லாததும் இல்லை, சொல்லாததும் வந்து புகழ்ந்து வந்து பாடியிருப்பார். ஓகேவா? செல்வம் தான் செருனோட செருக்கெடுக்கும், அதை விட கூர்மையான எதுவும் இல்லை. அக்கது நீர் கூறியது இல். ஸோ அதை விட கூர்மையான ஆயுதம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 30வது ஆன்சர் வந்து செல்வம் தான். செல்வம் தான் செருனோட செருக்கெடுக்கும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். 31வது கேள்வி வந்து தவறான இணையை வந்து கண்டறிய, இதுதான் கேள்வி. ஸோ மதுரையில் உள்ள தமிழ் சங்கத்தை பற்றி புகழப்பட்ட வரிகள் தான் இந்த 3 வரிகளும். இந்த 3 வரிகள் எந்தெந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கா, சரியாக பொருந்தி உள்ளதா, அதான் கேள்வி. ஸோ வாங்க பார்ப்போம். தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொன்னது பரிபாடல்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறு. தமிழ் கெழு கூடல்னு சொன்ன நூல் வந்து புறநானூறு. ஸோ தமிழ் கெழு கூடல்னா புறநானூறு, தமிழ் வேலினா பரிபாடல். ஸோ அப்படியே மாறி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே தவறு.
மூணாவது வந்து கூடலில் ஆய்ந்த ஒந்திய தமிழன் திருவாசகம். ஸோ மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் இது சரி. ஸோ தவறானது கேள்வி என்ன இருக்காங்க, தவறான நிலையை கண்டுபிடிக்க 1 2 தவறு. ஸோ ஆன்சர் வந்து டெல்லி. 32வது கேள்வி பார்ப்போம். அசோகர் 2ஆம் பாறை கல்வெட்டில் சத்தியபுத்திரர் என்று அழைக்கப்படும் மன்னர் யார்? ஸோ 2024 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. சத்தியபுத்திரர் அரசரோட கல்வெட்டு, அசோகரோட கல்வெட்டுல சத்தியபுத்திரர் என்று அழைக்கப்படும் அரசர் யாருன்னு கேட்டாங்க. இது சரியான ஆன்சர் வந்து அதியமான். 2024 டிஎன்பிசி கேட்கப்பட்ட கேள்வி வந்து 12வது ஹிஸ்டரி புக்ல வந்து 2-3 பாடங்கள்ல வந்து சத்தியபுத்திரன் அதியமான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பள்ளி பாட புத்தகத்தையும் படிப்பது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்ததை பார்ப்போம். 33 நடுகள் எடுக்கும் முறைகளை பற்றியும் நடுகள் வழிபாடு பற்றியும் கூறு நூல்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள், வெண்பாமாலை இந்த 3மே நடுகள் எடுக்கும் முறையில் வந்து கூறியிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டெல்லி. நடுகள்ல எப்படி எடுக்கணும், ஒரு நடுகள் எப்படி வழிபடுறாங்க, ஸோ அது எந்த மாதிரி ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த 3 நூல்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பொருந்தாத எண்ணியை வந்து கண்டறியன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மாதவி ஆடிய சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 ஆர்டர் கலை இருக்குல்ல, ஸோ அந்த 11 ஆர்டர் கலையில் உள்ள ஒவ்வொரு ஆர்டர் கலையை பற்றி தான் கொடுத்து அது எது எது கரெக்டாக புரிஞ்சிருக்கு, எது தவறாக புரிஞ்சிருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது வந்து இந்த 4மே வந்து சரியாத்தான் புரிஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பொருந்தாதையே கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே சரியா பொருந்திருக்கனால ஆன்சர் வந்து டெல்லி. ஸோ இது எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ மரக்கால்னா கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேடாக வந்து அரசரை வந்து அசுரரை கொள்வதற்காக ஆடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. மரத்துல பாம்பை பார்த்தா என்ன செய்வோம், கொன்றுவோம். அதே தான், மரக்கால் கொன்றுவோம், ஏதாவது பாம்பை பார்த்தா கொன்றுவோம். ஸோ கொற்றவை பாம்பை கொள்றதுக்காண்டி யாருன்னா இருக்குன்னா மரக்கால், மரத்துல பாம்பை பார்த்தா கொன்றுவோம். ஸோ எளிமையா இருக்கா? ஸோ அதே மாதிரி பாண்டுரங்கன் எப்படி ஞாபகம், மகாபாரதத்துல வந்து பாண்டுன்னு ஒரு கேரக்டர் வந்து இருப்பாரு. ஸோ அவருக்கு பிறந்தவர்னா பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ பாண்டு கூட பிறந்தவங்க, அவங்க கூட அண்ணன் தம்பி இருந்தா அவரை சேர்த்து வந்து 3 பேர். ஸோ அப்படித்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாண்டவர்னா 3 பேர். ஸோ முப்புறத்தை எரித்தவர். ஸோ சிவபெருமான் தான் முப்புறத்தை எரித்தவர் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையா இருக்கு. ஸோ பாண்டுனா 3, முப்புறத்தை எரித்தவர் சிவபெருமான். ஸோ மரக்கால்னா ஸோ மரத்துல பாம்பை பார்த்தா கொன்றுவோம். ஸோ முடிஞ்சா. ஸோ அதே மாதிரி மல்லியம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கண்ணன் வந்து வானத்திலிருந்து மல்லிகைப்பூ கொண்டு வந்தார். யாருக்காண்டி? தன் காதலி ராதைக்காண்டி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ கண்ணன் வானத்துல இருந்து மல்லிகைப்பூ கொண்டு வந்தார். ஸோ அப்பனா எளிமை. ஸோ மல்லியம், கண்ணன் வானன் என்னும் அசுரருடன் போர் செய்வதை குடிக்கிறது. எளிமையா இருக்கா? கண்ணன் வானத்துல இருந்து மல்லிகைப்பூ கொண்டு வந்தார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி துடி. ஸோ இப்போ சூறாவளி அடிச்சு, இப்போ இங்கே சூறாவளி அடிக்கிறீங்க, கடலோர பகுதியை வசிக்கிறீங்க, சூறாவளி அடிச்சு நம்ம கடலை தூக்கி போட்டால் நம்ம எப்படி இருக்கும், மனசு துடிச்சு போயிருமா? ஸோ அவ்வளோதான். சூறாவளி அடிச்சு கடலை தூக்கி போட்டால் மனசு துடிச்சு போயிடும். அவ்வளோதான் எளிமை. சூரபதுமனை வென்ற, சூறாவளினா சூரபதுமனை வென்று கடல்ல தூக்கி போட்ட, கடல்லே மடையான ஆட்டம் தான் துடி. எளிமையா இருக்கா? ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா ஆடல்களுக்கும் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாங்க மாதிரி வீடியோ வந்து அதுக்கான தனியாக வீடியோ வந்து கூடிய விரைவில் எடுத்து வந்து போடுவோம். ஸோ இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே சரியாக வந்து பொருந்திருக்கு. ஆன்சர் வந்து டெல்லி. நடுகள் வழிபாட்டு 4 படிநிலையில் வந்து குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி, தொல்காப்பியம். ஓகேவா? ஸோ நிறைய புறப்பொருள் வெண்பாமாலையும் சொல்லியிருக்கும். ஆனால் கரெக்டாக 6 படிநிலையை வச்சு சொன்னது நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சரியான ஆன்சர் வந்து தொல்காப்பியம் தான். திருக்குறள் முதலில் தஞ்சை ஞானப்பிரகாசம் பதிப்பித்த ஆண்டு. தஞ்சை ஞானப்பிரகாசம் திருக்குறள் எப்போது முதலா பதிப்பிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து 812. வேதியியல் கூற்றின் பல்வேறு பெயர்களில் தவறானது எது? ஸோ அது மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி. ஸோ கூத்தை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ஸோ வேதியியல், பொதுவியல். ரொம்ப ஈஸி தான். வேதியியல் கூட்டுன்னா என்னன்னா, கூத்து ஆடுற பிளேஸை வச்சுதான் வேதியியல் கூட்டு பொதுவியல் கூட்டு. வேதியியல்னா அரச குடும்பத்துக்கு முன்னாடி கூத்தாடுறது தான் வேதியியல் கூட்டு. பொதுவியல் கூட்டுனா பொது ஜனங்கள் இந்த மேடை அமைச்சு ஊர்ல ஒரு மேடை அமைச்சு ஆடுறதோ இல்லை தெருவோரத்தில் ஆடுறது தான் பொதுவியல் கூட்டு. ஸோ
ஸோ வேதியியல் கூத்துல வேறு பெயர் அதால எதுவும் கேட்டாங்க, அது வந்து தவறானது வந்து புகழ் கூத்து. புகழ் கூத்துங்கிறது பொதுவியல் கூத்தோட வேறு பெயர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போம். சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு வந்து கேட்டாங்க. அரசின் பணிகளை வந்து வரிசைப்படுத்த வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து திருக்குறள் வந்து எடுத்தாளப்பட்ட கேள்விதான். என்ன குறள்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு. இதிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இயற்றணும். பொருளை வரும் வழிகளை வந்து ஆராய்ந்து அதுக்கான வழிமுறைகளை இயற்றணும். ஸோ அப்போ என்னது, பொருள் வரும் வழிகளை இயற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இயற்றல். ஸோ ஈட்டல், வந்த வழிப்படி வந்து பொருட்களை வந்து சேர்க்கணும். ஸோ அப்புறம் ரெண்டாவது என்னது, பொருட்களை சேர்த்தல். ஸோ நாலாவது 2 4 இயற்றல் ஈட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் இயற்றணும், எப்படி எப்படிலாம் பொருள் வருது அப்படி ஒரு பைச்சார்ட் ஈட்டிட்டு அதன்படி ஈட்டணும். ஈட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அது அந்த பொருட்களை வந்து காக்கணும். அப்புறம் என்னது, 3. ஸோ 2 4 3. அதுக்கப்புறம் காத்த பொருளை வகுத்து சரியா வந்து கொடுக்கணும். அப்போ மிச்சம் இருக்கு 1, பொருளை வந்து பிரித்து செலவு செய்தல். ஸோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல. ஃபர்ஸ்ட் எப்படி பொருட்களை சேமிக்கலாம் கொண்டு வரலாங்கன்னு ஃபர்ஸ்ட் பைச்சார்ட் போட்டு பிளான் பண்ணிக்கணும். அதுபடி பொருளை வந்து ஈட்டணும். ஈட்ட பொருளை வந்து சேமிச்சு வைக்கணும். சேமிச்சதை காத்ததை வகுத்து கொடுக்கறது தான் சரியான அரசும் கொடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து எடுத்து ஆளப்பட்ட கேள்விகள் தான். ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து பாம்பே. ஓகேவா? ஸோ 39வது கேள்வி, பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தார் என்ற செய்தி எந்த நூல் வந்து இடம்பெற்றுங்க இருக்காங்க. பொதுவாகவே பாண்டியர்கள்னாலே மீன் தான் பார்த்துருப்போம். சேரர்கள்னா வெள்ளு, சோழர்னா புலி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரே ஒரு பாண்டிய மன்னன் மட்டும் தன் கொடியில வந்து யானையை வந்து பொறுத்திருப்பாரு. ஸோ அது அப்படி அந்த பாண்டிய மன்னன் யாருன்னா பசும்பொன் பாண்டிய மன்னன். ஸோ அப்படி இந்த பசும்பொன் பாண்டிய மன்னன் தன் கொடியில வந்து யானை சின்னத்தை பொறுத்தார் அப்படின்னு கூடிய நூல் எதுனா அகநானூறு. இதுவும் 12வது தமிழ் பாட புத்தகத்துல இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. 40 வடவேங்கடம் தென்குமரி ஆயிடி தமிழ் கூறும் நல்லுலகு. ஸோ அப்படின்னு கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து தொல்காப்பியம். ஸோ வட வேங்கடத்துல இருந்து, வேங்கடம் அது திருப்பதி குறிக்கும், வேங்கடமலை திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ் தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ற நூல் வந்து தொல்காப்பியம். அதாவது இதுக்கு முன்னாடி தமிழோட எல்லையா எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுனா வேங்கடம், திருப்பதி மலையிலிருந்து கன்னியாகுமரி ஆர் இப்ப குமரி கண்டம் அது வரைக்கும் பறந்து இருந்ததுதான் தமிழ் நூல், தமிழ் இனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொல்காப்பியத்தின்படியே திருப்பதி வந்து தமிழோட ஒரு பகுதியாக இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி வைப்போம். தவறான இணையை வந்து கண்டறியுங்க இருக்குங்க. ஸோ குறிஞ்சி புனதலும் நிமித்தம் சரிதான், மருதம் ஊடல் நிமித்தமும் சரிதான், பாலை பிரிதல் நிமித்தம் சரிதான், நெய்தல் இருத்தலும் நிமித்தம் கொடுத்துருவாங்க. இதுதான் தவறு. நெய்தல்னா இரங்கல் நிமித்தம். ஸோ இது எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும்னா, நெய்தல்னு என்னது, கடல். ஸோ கடல்ல இறங்கணும், அவ்வளவுதான். ஸோ நெய்தல்னா இரங்கல் நிமித்தம். ஸோ அடுத்த கேள்வி வைப்போம். 3 பெண் நாயன்மார்களில் தவறானது எதுங்க எடுத்துக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து காக்கேப்பாடியார். காக்கேப்பாடியார்னா சங்ககால பெண்பால் புலவர். ஸோ இவங்க 3 பேர் தான் 3 நாயன்மார்கள். ஓகேவா? மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், புனிதவதி. புனிதவதினா வேற யாரும் இல்லை, காரைக்கால் அம்மையார் தான் புனிதவதின்னு சொல்றாங்க. ஸோ காரைக்கால் அம்மையார் இன்னொரு பேர் தான் புனிதவதி. ஸோ தவறானது வந்து காக்கேப்பாடியார். நம்ம காக்கேப்பாடியார் காரைக்கால் அம்மையார் தான் முடிக்கும். காக்கானாலே இப்படி ஆதி காலம் இல்லை. ஸோ ஆதி காலத்துல உள்ள காக்கேப்பாடியார் வந்து நாயன்மார்கள்ல வரமாட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சரியான தவறான ஆன்சர் வந்து எதுனா காக்கேப்பாடியார் தான். ஸோ காரைக்கால் அம்மையார் தான் வருவாங்க, காக்கேப்பாடியார் வந்து வரமாட்டாங்க. ஔவையார் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஞானக்குறள், விநாயகரவல், நன்னெறி இதெல்லாம் அவங்க ஏற்றுங்க. சரியானது. தவறானது வந்து வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை இயற்றியவர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியன். ஸோ
அதுக்கப்புறம் ஒரு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. சுதை என்பது சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு மற்றும் நெல்லிக்காய்ச்சாறு முதலியவற்றை கலந்து அரைத்து வச்சிரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வது அப்படின்னு சுதையை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்துக்கோம், சுதையும் பார்த்துருக்கோம், சுண்ணாம்பு மட்டும் தான் பார்த்துக்கோம். ஆக்சுவலா சுண்ணாம்பு மட்டும் கிடையாது, அதுல சுண்ணாம்போட சேர்த்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய்ச்சாறு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கலவையா கொண்டு வருவது தான் சுதை அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. இப்போ இதுக்கப்புறம் கூட கேள்வி வந்து கேட்கலாம், சுதையிலே எந்தெந்த சுண்ணாம்பு எதெல்லாம் சேர்ந்து வந்து சுதையாக கூட வந்து கேள்வி வந்து கேட்கலாம். எதுனா கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய்ச்சாறு. அப்படி சொன்னவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அடுத்த கேள்வி பார்ப்போம். யுனெஸ்கோ எந்த ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துன்னு கேட்டாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், மாமல்லபுரத்துக்கு பார்த்தோம் 1984 பார்த்தோம், தஞ்சாவூருக்கு வந்து 1987. ஸோ தவறான இணையை கண்டறியன்னு கேட்டுருக்காங்க. ஸோ தஞ்சை பெரிய கோயில் முக்கியமான கோவில்களும் அது கெட்டிய ராஜாக்களும் அது போக எவ்வளோ உயரம் இருக்கு அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தஞ்சை பெரிய கோயில் 217 அடி உயரம், முதலாம் ராஜராஜ சோழன் சரிதான். ஸோ அதாவது கோபுரங்கள்ல விமானங்கள், அதாவது கருவறைக்கு மேல இருக்கிற அந்த விமானங்கள் உயரத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க. 216 அடி, 170 அடி, 125 இது எல்லாமே விமானங்களோட உயரம் தான். தஞ்சை பெரிய கோயிலில் முதலாம் ராஜராஜ சோழன் 216 அடி உயரம் சரியானது. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டின முதலாம் ராஜேந்திர சோழன் தான் 170 அடி, இதுவும் சரியானது. திரிபுரம் கம்பகேஸ்வரர் கோயிலுக்கு கட்டினவர் வந்து 3ஆம் ராஜராஜ சோழன் கிடையாது, 3ஆம் குலோத்துங்கன். குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்கன் தான் வந்து கட்டியிருப்பாரு. ஸோ தவறான எண்ணெய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி. ஸோ இது வந்து எத்திக்ஸ் புக்கில் பாக்ஸ்லேயே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அடியும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சை பெரியல 126. ஸோ அதை 2 தூக்கி முன்னாடி போட்டோம்னா திரிபுவன கம்பகேஸ்வரர் 126 அடி, கங்கை கொண்ட சோழவரம்னா 170 அடி. அடுத்து பார்ப்போம். புகார் நகரில் நிறுத்தப்பட்ட நாய்வாய்கள் அலைகள் அலைப்புழந்து கட்டுத்தரையில் கட்டப்பட்ட யானை அசைவு போல் அசைந்தன, அவற்றின் உச்சியில் கொடிகள் வந்து அசைந்து ஆடின. புகாரின் பெருமையை கூறு நூல். அதாவது கப்பல் கட்டினது யானை கடல்ல அசைகிற மாதிரி அசை, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு பூம்புகார், புகாரோட பெருமையை கூறும் நூல் எந்த நூல்னா பட்டினம்பாளையம். அடுத்த கேள்வி பார்ப்போம். கூற்றுகளை ஆராய. புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை சேர மன்னர்கள் முறையை பதித்து பற்றி 6வது, 7வது மற்றும் 8வது மன்னர்கள் சொல்றாங்க. ஸோ புகழூர் கல்வெட்டு என்னன்னா ஐராவத மகாதேவன் தான் ரிசர்ச் பண்ணி புகழூர் கல்வெட்டுல பத்தி ஆராய்ச்சி பண்ணி இது இருமுறைகளோட கல்வெட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து அது பதித்துப்பட்டுல 10 சேராசரோட லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 6வது, 7வது, 8வது லிஸ்ட்ல உள்ளவங்க தான் புகழூர் கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. 6, 7, 8 கிடையாது, 7, 8, 9. ஸோ 7, 8, 9 தான் சரி. ஸோ முதல்ல ஐராவத மகாதேவனே தவறாத்தான் சொல்லியிருப்பாரு, 6, 7, 8 தான் சொல்லியிருப்பாரு. ஸோ தமிழ் மாணவன் தான் இதுல 6, 7, 8 கிடையாது, 7, 8, 9வது அரசரை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க தவறா சொல்லி சொல்லும்போது அவரும் திருத்திக்கிடுவாரு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 6, 7, 8 கிடையாது, 7, 8, 9. மதுரை கரையுள்ள மாங்குளம் குகை கல்வெட்டு சங்ககால பாண்டிய மன்னன் கிபி 2ஆம் நூற்றாண்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி கூறுகிறது. ஸோ அதே மாதிரி புகழூர் கல்வெட்டு இரும்புறைகளிலும் அதே மாதிரி மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனையும் பத்தி தான் கூறுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, தவறான குற்றை கண்டறிய. அப்புறம் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் வந்து திருக்குறள். ஸோ இது 2022 குரூப் 4ல வந்து கேட்ட கேள்வி. ஸோ அடைமொழியும் எது சொல்லுங்கன்னா குறளுங்கிறது தான் பேரு. ஸோ திருங்கிறது மதிப்பு நிமித்தமா கொடுத்தது. ஸோ திருங்கிற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஸோ உங்களுக்கு தோணலாம், நெடுந்தொகை அகநானூருக்கு இன்னொரு பேர் நெடுந்தொகைனா, அகநானூருக்கு மறுபேரா நெடுந்தொகை தவிர அது அடைமொழி கிடையாது. ஸோ குறள்ங்கிறது சரியானது, அதுக்கு திருங்கிற அடைமொழி கொடுத்தனால ஸோ அடைமொழியா அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் தான். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கேள்வி பார்ப்போம். காஞ்சி நகரத்தை சிறப்பிக்கும் வரிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ யாராவது கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க, யாராவது தப்பாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு கேள்வி. ஓகேவா? நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது காளிதாசர், சரியானதான்.
கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசு, இதுவும் சரிதான். புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புண்ணிய தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது யுவான் ஸ்வாங். ஸோ இதுவும் சரிதான், 3மே சரிதான். ஸோ ஆன்சர் 1 2 3 சரி. அதே மாதிரி மணிமேகலை கடைசியா வாழ்ந்த இடமும் காஞ்சி தான். ஸோ இந்த 3 நிலையிலும் பாடப்புத்தகத்தில் சமூரியல் பாடப்புத்தகத்தில் இருக்கு. ஸோ இது முக்கியமான கேள்விகள், ஓகேவா? ஸோ கேள்விகள் முடிஞ்சிருச்சு. ஸோ கேள்விகள் எந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.